சிரவை ஆதீனம் நான்காம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் கள்ளுண்ணாமை, பொய்கூறாமை, இப்படியெல்லாம் ஆமை ஆமைன்னு எதிர்மறை தொழிற்பெயரில் சொல்லியிருப்பார். அதாவது கண்டிப்பாக செய்யக்கூடாது, ஆனாலும் நீ செஞ்சிட்ருக்கிற இது தவறு, முடிஞ்சால் திருத்திக்கோ, இப்படி சொல்கிறது வேறு. செய்யவே கூடாது, கண்டிப்பாக 100% தவறு, அதை செஞ்சேன்னு உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேறு. அந்த மாதிரி திருவள்ளுவரே கண்டிக்கத்தக்க வகையில் சொன்ன ஒரு அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புலால் மறுத்தல் அப்படின்னாரு. மறுத்தல், மறுத்துரு, வேண்டாம், வைக்கும் பக்கத்தில் வந்தாலே வேண்டாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவரே மறுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு அதிகாரம்னா புலால் மறுத்தல். அது என்ன அப்படி? அப்போது நம்ம கேட்போம், நான் புலால் சாப்பிடணும்னு நினைக்கலைங்க, எனக்கு விருப்பத்தை உண்டாக்குகிறது. இந்த உடலில் எதெல்லாம் நம்மளுக்கு விருப்பத்தை உண்டாக்கும்? இந்த கண், இந்த மூக்கு வாசத்தை பிடிக்கிறது, இந்த வாய் சுவைக்காகும், இந்த காது நமக்கு விரும்புறது கேட்கறக்கு, அப்போ இந்த தோல், இந்த உடம்பு, இதுதானே நம்மளுக்கு இந்த விருப்பத்துங்கிறது ஒன்று ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்போ இது ஏற்படுத்தினால தான் நம்ம அந்த பொருளை விரும்புகிறோம். ஆனால் புலால் அப்படிங்கும் பொழுது அப்படியே தொடர்பு பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு புலால் அந்த இடத்துல செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். அதாவது ஒரு உயிரை கொன்று எடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நீ புலால் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கிற. அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரானது கதறக்கூடிய சத்தத்தை இந்த காது விரும்பாது, அங்கே வரக்கூடிய அந்த ரத்த வாடையை இந்த மூக்கு விரும்பாது. அங்கே ஏதாச்சும் இருந்ததுன்னா வாயில் பட்டுருச்சுன்னா உன்னால் தாங்க முடியுமா? அந்த சுவையை இந்த வாய் விரும்புமா? விரும்பாது. அந்த கதறிட்டு இருக்கிறது இந்த கண்ணு பார்த்து சந்தோஷப்படுமா? சந்தோஷப்படாது. மேலே ரத்தம் தெளிச்சிச்சுன்னா இந்த உடம்பு விரும்புமா? விரும்பவே விரும்பாது. அப்போ ஐம்புலனும் விரும்பாத ஒன்றை அந்த புலாலை நீ ஏற்கிறாய் என்றால், அப்படி என்றால் இந்த ஐம்புலன் விரும்பவில்லை, அதை நீ வற்புறுத்தி இந்த மனதுக்குள் செலுத்துகிறாய். அதனால தான் திருவள்ளுவர் அழகா சொன்னார், இந்த ஐம்புலனின் மீது உனக்கு விருப்பமில்லாத நாட்டமில்லாத ஒன்றை நீ எடுத்துக்கொள்வதால் தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக மறுக்க வேண்டும், இதைத்தான் புலால் மறுத்தல் என்றார்கள். அக்கொள்கையின் அடிப்படையில் அமைந்ததே நம்மளுடைய கௌமார மடாலயத்தும் சிரவை ஆதீன அருளாளர்கள் வலியுறுத்தி வந்த அந்த கோட்பாடு தான் கொல்லாமை என்னும் கோட்பாடு. மகான் வண்ணச்சரமம் தண்டவாணி சுவாமிகளில் இருந்து அவரை வழித்தோன்றலாக அவருடைய அடியொற்றி அவருடைய பாதமொற்றி வணங்கி அவருடைய ஞான குருவாக ஏற்று வந்த நம்முடைய ராமானந்த சுவாமிகள், அவருடைய வழிவந்த 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கச்சியப்ப முனிவர், நம்முடைய கந்தசாமி சுவாமிகளாகட்டும், நம்மளுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் உலகப்பெருவேள்வி 108 யானைகளை கொண்டு கஜபூஜை நிகழ்த்திய நம்முடைய கஜபூஜை சுவாமிகளாகட்டும், அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய 4ஆம் குருமகா சன்னிதானங்களாகட்டும், இவர்கள் அனைவரும் வலியுறுத்தக்கூடிய ஒரே கொள்கை யாதெனில் கொல்லாமை என்னும் கோட்பாடு. நாமும் இன்று முதல் இருந்தாலும் இனியாவது அதை தவிர்க்க வழி செய்வோமாக. நன்றி, வணக்கம்.